இன்வெஸ்ட்மெண்ட்டு அப்படின்னாலே எல்லாருமே வந்து பர்சன்டேஜை நோக்கி தான் ஓடுவாங்க. எனக்கு 15% வேணும், 20% வேணும். அப்படிலாம் போகிறதுக்கு முன்பு நம்ம அடிப்படைகளை மிக வலுவாக கட்டமைக்கணும்னு சொல்லணும். ஃபவுண்டேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லணும். நீங்கள் தங்கத்திலையும் நிலத்திலையும் முதலீடு பண்ணுறீங்கன்னா அதிலிருந்து உடனடியாக ஷேர் மார்க்கெட் போகக்கூடாது. ஷேர் மார்க்கெட்டுக்கு போகிறதுக்கு முன்பு இந்த டெட் மார்க்கெட்டில் தான் கட்டாயம் இன்வெஸ்ட் பண்ணணும். இது மிக ஒரு அருமையான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு. பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் பாசா பாலாசிங். நாம் வந்து இந்த சீரீஸில் வந்து முதிய வயதில் நிதி நலன்களை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸாக பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு இப்போ பார்க்க போகிற இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து எனக்கு மிகவும் பிடித்த இன்ஸ்ட்ருமெண்ட், மியூச்சுவல் ஃபண்ட் டெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டு அப்படின்னாலே எல்லாருமே வந்து பர்சன்டேஜை நோக்கி தான் ஓடுவாங்க. எனக்கு 15% வேணும், 20% வேணும், 2 வருஷத்தில் எனக்கு 100% மாறிடணும் அப்படின்னு ஓடுவாங்க. அப்படிலாம் போகிறதுக்கு முன்பு நம்ம அடிப்படைகளை மிக வலுவாக கட்டமைக்கணும்னு சொல்லணும். ஃபவுண்டேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லணும். எங்கள் கிளைண்ட்டுக்கிட்டலாம் நான் ஒரு உதாரணம் வந்து சொல்லுவேன். என்ன சொல்லுவேன் அப்படின்னா, மியூச்சுவல் ஃபண்ட் ஈக்விட்டி தான் நம்மளுடைய சொத்து, அதுதான் நம்ம லேண்டு, அதுதான் நம்மளுடைய அரண்மனை. நம்ம இந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஈக்விட்டியில் போட்டு அதிக அளவில் பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட ஒற்றை குறிக்கோளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் அந்த அரண்மனையை காப்பாற்றுகின்ற சுற்றுச்சுவராக, கோட்டைச்சுவராக இருக்க வேண்டியது மியூச்சுவல் ஃபண்ட் டெட் அப்படின்னு சொல்லுவேன். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நாம் முதலில் கோட்டைச்சுவரை மிக வலுவாக கட்டமைத்ததுக்கு பிறகுதான் மியூச்சுவல் ஃபண்ட் ஈக்விட்டிக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ண வரணும். நீங்கள் எவ்வளோதான் பணத்தை வந்து மியூச்சுவல் ஃபண்ட் ஈக்விட்டியில் போட்டு வச்சு அது எவ்வளோதான் உங்களுக்கு அதிக லாபம் கொடுத்தாலும், உங்களுக்கு அவசர தேவைன்னு வரும்போது நீங்கள் அதை எடுத்துட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், சிஏஜிஆர்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, கூட்டு வளர்ச்சின்னு சொல்லுவோம். அது வந்து உங்களுக்கு கிடைக்காமல் போயிடும். ஸோ நாம் மியூச்சுவல் ஃபண்ட் ஈக்விட்டியில் பணத்தை போட்டோன்னா அதை வந்து நம்ம நோண்டிகிட்டே இருக்கக்கூடாது. இதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்லுவேன். எப்படி வந்து ஒரு குழந்தையை வளர்த்து அந்த குழந்தைக்கு எந்த ட்ராமாவும் கொடுக்காமல் நம்ம ஒரு 25 ஆண்டுகள் சிறப்பாக வளர்த்துட்ட பிறகு 25 ஆண்டுகளுக்கு அப்போ அந்த பிள்ளை வந்து நமக்கு சம்பாதிச்சு கொடுத்து நம்மளை நல்லா பார்த்துக்கும். அதே மாதிரி தான் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் ஈக்விட்டியில் போடுற பணத்தை மிக நீண்ட நாட்கள் அடிப்படையில் தொந்தரவு பண்ணாமல் இருந்தால் மட்டும்தான் பெரிய அளவில் நீங்கள் வந்து பணத்தை வந்து சம்பாதிக்க முடியும். அப்போ நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் ஈக்விட்டியை தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டியது மியூச்சுவல் ஃபண்ட் ஈக்விட்டியில் கிடையாது, மியூச்சுவல் ஃபண்ட் டெட்டில். இதை மிக வலிமையாக நம்ம வந்து கட்டமைக்கணும். அந்த வகையில் இதுதான் நம்ம ஃபவுண்டேஷன் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அப்போ இந்த மியூச்சுவல் ஃபண்ட் டெட்டுனா என்னப்பா அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த நம்ம ஃபிக்ஸட் டெபாசிட்டு, போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீமு, அதுக்கப்புறம் சீனியர் சேவிங் ஸ்கீமு, இதெல்லாமே வந்து டெட்டுன்னு சொன்னாலுமே மியூச்சுவல் ஃபண்ட் டெட்டுனா என்னென்னா, கடன் பத்திரங்களில் முதலீடு பண்ணுறது. கடன் பத்திரம் அப்படின்னா நாம் கடன் வாங்கும்போது அதில் ஒரு பாண்டு பேப்பரில் எழுதி தருவோம். அந்த பாண்டு பேப்பரை வந்து நம்ம ஒரு இடத்துல வாங்கி விற்கலாம். அதுக்கு ஒரு மதிப்பு இருக்குது. இப்போ இந்த இடத்துல நம்ம இண்டிவிஜுவல் அப்படிங்கிறத தாண்டி ஒரு அரசு வந்து ஒரு கடன் பத்திரத்தை வெளியிடுவாங்க, ஒரு நிறுவனம் கடன் பத்திரத்தை வெளியிடுவாங்க. நம்மை போன்ற இண்டிவிஜுவல்ஸ் வந்து அதை பை பண்ணுவாங்க. அதில் நமக்கு என்ன வருமானம் பார்த்திங்கன்னா அது கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் தான். எடுத்துக்காட்டுக்கு நம்ம தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் ஒரு பாண்டு வந்து வெளியிட்டிருக்காங்க. அது கொடுக்கின்ற சதவீதம் பார்த்திங்கன்னா 13%. ஸோ அந்த பாண்டை நம்ம வாங்கி வச்சுட்டோன்னா நமக்கு அது வந்து 13% ரிட்டர்ன் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துக்கிட்டே வருவாங்க. சில பாண்டெல்லாம் வந்து நாம் பங்குச்சந்தை மாதிரி பாண்டு சந்தையில் வாங்கி விற்கலாம். ஸோ அந்த மாதிரியான பாண்டில் நமக்கு 2 விதமான ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஒன்று இந்த இன்ட்ரெஸ்ட் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும், இன்னொன்று அந்த பாண்டை வாங்கி விற்கும் போது ஒரு கேபிட்டல் அப்ரிசியேஷன் கிடைக்கும். டிப்ரிசியேஷனும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு புரிஞ்சுக்கலாம். ஸோ இது 2ம் தான் வந்து ஒரு பாண்டோட லாபம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இப்போ பாண்டுன்னு நம்ம பேசுகிறோம், ஆனால் நேரடியாக பாண்டில் ஈடுபடுவதில் சில சிக்கல் இருக்குது. என்ன சிக்கல் அப்படின்னா, பாண்டில் வந்து ஃபஸ்ட்டு லிக்விடிட்டி இருக்காது. நீங்கள் வாங்கிடுவீங்க, நினச்ச நேரம் விற்க முடியாது. அது வாங்குறதுக்கு ஆள் இருந்தால் மட்டும்தான் உங்களால் விற்க முடியும். இதை தவிர்த்து கிரெடிட் ரிஸ்க்குன்னு ஒரு பெரிய ரிஸ்க் இருக்குது. பாண்டு ஒரு நிறுவனத்தால் வெளியிடப்படுகிறது. நாளை அந்த நிறுவனம் தீவால் ஆச்சுன்னா உங்கள் பாண்டுக்கு சிக்கல் வரும். ஸோ நீங்கள் பாண்டு வாங்கிட்டு எனக்கு வட்டி வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சும்மா உட்காந்துட்ருக்க முடியாது. அது சரியாக போயிட்டுருக்கு, அந்த நிறுவனம் எப்படி செயல்பட்டுருக்கு, எதுவும் டிஃபால்ட் பண்ணாமல் இருக்காங்களா அப்படிங்கிறத பார்த்துட்ருக்கணும். இன்னொன்று மிக முக்கியமானது இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வாங்கி வச்சிருக்கிற பாண்டு வந்து ஒரு 7%, 8% ரேட் ஆஃப் ரிட்டர்ன் கொடுக்குதுன்னா, அந்த நேரத்தில் அரசாங்கம் வந்து நான் ஒரு 10% தரேன், எனக்கு கடன்களை கொடுங்கள் அப்படின்னு சொன்னாங்கன்னா, எல்லாரும் அந்த அரசு தருகின்ற பாண்டை வாங்க போயிடுவாங்க. உங்கள் கையில் இருக்கிற பாண்டோட ப்ரைஸு கம்மியாயிடும். இப்படி சில சிக்கல்கள் வந்து இருக்குது. ரொம்ப முக்கியமான சிக்கல்கள். இன்னும் சொல்லப்போனால் தனிப்பட்ட ஷேரை வாங்குவதை விட தனிப்பட்ட பாண்டை வாங்குவது ரிஸ்க் அப்படின்னு சொல்லலாம். அந்த இடத்துல தான் மியூச்சுவல் ஃபண்ட் டெட்டு வந்து வருது. ஸோ நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பற்றி பார்த்துட்டோம்.
நம்ம கிட்ட பணம் வாங்கி ஒரு ஃபண்ட் மேனேஜர் வந்து ஒரு மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவார், அதில் லாபமோ நஷ்டமோ நம்ம கிட்ட எடுத்து கொடுப்பாருன்னு பார்த்தோம். அதே மாதிரி நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் டெட்லேயும் நம்ம பணம் கொடுத்தால் அந்த ஃபண்ட் மேனேஜர் பாண்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவார். அந்த பாண்டை தொடர்ந்து கண்காணிச்சுட்டே இருக்கார். நமக்கு ரிஸ்க் டைவர்சிஃபை ஆகிடும். நமக்கு பணமும் தொடர்ந்து ரிட்டர்ன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். இது ஒரு ஃபிக்ஸட் இன்கம்னு சொல்லலாம். பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கும்போது அது ஒரு ஃபிக்ஸட் இன்கம். ஸோ நமக்கு சராசரியாக 7லேருந்து 9% வரும். நம்ம எப்படி மியூச்சுவல் ஃபண்ட் ஈக்விட்டியில் வந்து பல வகைகள் இருக்குன்னு பார்த்தோமோ, அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் டெட்லையும் பல வகைகள் இருக்குது. அதை எப்படி கணக்கிடுவார்கள் அப்படின்னா, நம்ம நாட்கள் மூலமாக, வருடங்கள் மூலமாக கணக்கிடலாம். ஒரு வருடத்துக்கு குறைவான இருக்கிற பாண்டு வகைகளை வந்து லிக்விடு அப்படின்பாங்க. அதுக்கு மேலே இருக்கிறது ஒரு வருடத்துலேருந்து ஒரு 2 வருடம் இருக்கிறத வந்து நம்ம அல்ட்ரா ஷார்ட் டேர்ம்னு சொல்லுவாங்க. 3 வருடத்துலேருந்து 4 வருடம் இருக்கிறத வந்து 4-5 வருடம் இருக்கிறத வந்து ஷார்ட் டேர்ம்னு சொல்லுவாங்க. அப்புறம் கார்ப்பரேட் பாண்டுன்னு இருக்குது. அதுக்கப்புறம் கில்டு, அரசாங்கமே வெளியிடுகின்ற பாண்டு இருக்குது. இப்படி காலங்கள் மாறிக்கிட்டே போகும்போது அந்த பாண்டோட ரிட்டர்ன்ஸும் நமக்கு அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிற அளவில் புரிஞ்சிக்கலாம். அதே மாதிரி காலங்கள் அதிகமாக ஆகிற பாண்டு, அந்த மியூச்சுவல் ஃபண்ட் டெட்டோட ரிஸ்க்கும் அதிகமாகும் அப்படிங்கிறத புரிஞ்சிக்கலாம். இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அரசு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வெளியிடும் போது நம்மளோட பாண்டோட ப்ரைஸ் வந்து ரொம்ப அதிகமாக ஏறி இறங்கும். ஸோ நம்ம 7% பாண்டு வச்சுருக்கோம். அந்த நேரத்தில் அரசாங்கம் 10% வெளியிட்டால் நம்மளோட பாண்டு வந்து விலை போகாதுன்னு அப்படின்னு சொன்னேன். இதை வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட் ரேட் சென்சிட்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. நம்ம அதிக ஆண்டுகள் உள்ள மெச்சூரிட்டி உள்ள பாண்டில் முதலீடு பண்ணிக்கின்ற இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் மாறி வரும்போது நம்மளுடைய பாண்ட் ப்ரைஸும் மியூச்சுவல் ஃபண்ட் டெட்டோட ப்ரைஸும் ரொம்ப அதிக அளவில் ஏறி இறங்கும் அப்படிங்கிற அளவில் நம்ம இப்போ புரிஞ்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் தாண்டி, இந்த பாண்ட் ப்ரைஸ் ஏறி இறங்குறதெல்லாம் தாண்டி இந்த பாண்டை வந்து நம்ம தவிர்க்கவே கூடாது. இந்த மியூச்சுவல் ஃபண்ட் டெட்டை தவிர்க்கவே கூடாது. நீங்கள் தங்கத்திலையும் நிலத்திலையும் முதலீடு பண்ணுறீங்கன்னா அதிலிருந்து உடனடியாக ஷேர் மார்க்கெட் போகக்கூடாது. ஷேர் மார்க்கெட்டுக்கு போகிறதுக்கு முன்பு இந்த டெட் மார்க்கெட்டில் தான் கட்டாயம் இன்வெஸ்ட் பண்ணணும். இது மிக ஒரு அருமையான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு. இதை பற்றி மேலும் நம்ம தெரிந்து கொள்ளலாம். சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் இந்த இதில் கமெண்ட் செக்ஷனில் போடலாம். நம்ம இதை பற்றி விரிவாக பேசணும். என்னுடைய ஆசை, என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் வேணால் நீங்கள் தேர்ந்தெடுங்க, ஆனால் கட்டாயம் மியூச்சுவல் ஃபண்ட் டெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நம்ம தொடர்ந்து பயணிப்போம். பூங்காற்று நேயர்களுக்கு நன்றி. பூங்காற்று இது நாளைய நல்வாழ்வுக்கான வழிகாட்டு. தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்குறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க.